அவருடைய தொண்டர்களை கூட விட்டு வைக்கல. அது என்னது, இந்த பளபளப்பு ஜொலி ஜொலிப்பை பார்த்த பள்ளிக்கு இப்படியெல்லாம் கிண்டலும் கேலியும், இது எல்லாம் மக்கள் ஒரு மாதிரி சைலண்டா வாட்ச் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னு. அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அரசியல்ல பலந்துன்னு போட்டாங்க, அனுபவிச்சாலையும் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே அந்த கோட்டைன்றது ஒரு பகல் கனவாவே மாறிடுச்சுன்னா 77 மாதிரி இப்போ அந்த பழைய தேஞ்சு போன, துருபிடிச்சு போன, நஞ்சு போன அதே அந்த பழைய வெப்பனையும் இப்பவும் கையில் எடுக்கிறாங்க. அதனால மீடியா ஜென்டில்மேன், டெக்னாலஜிலாம் வளர்ந்து வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் உங்க டெக்னிக்கையாவது கொஞ்சம் மாத்துங்க பாஸ். காமராஜர் அவர்களையும் விட்டு வைக்கல. அவருக்கு இலக்கியம்னா என்ன தெரியும்? அவரு மாபெரும் புலவர், அந்த புலவர் இந்த புலவர், அவரை பத்தியும் கிண்டலும் கேள்வியுமா. அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி யாரு எதிர்த்து நின்னாலும் அவங்கள கொந்தளிக்கிறது தான் அவங்களுடைய வேலையே. ஸோ இப்படி அவங்க பண்ற தப்பெல்லாம் நம்ம எடுத்து சொன்னா, அவங்க பண்ற அட்ராசிட்டியை பத்தி நம்ம எடுத்து சொன்னா, அவங்க பண்ற அந்த ஊழலை பத்தி தான் நம்ம எடுத்து சொன்னோம். முக்கியமா நாம அதை எடுத்து சொன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அதே தகர டப்பாவை எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. பவள விழா பாப்பாக்கு வேற என்ன தெரியும்? பழைய டப்பாவை உருட்டதானே தெரியும். அதுக்காக நாம அவங்க பண்ற தப்பெல்லாம் சொல்லாம வெளியே சொல்லாம இருக்க முடியுமா? சொல்லுவோம், சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்மளை தவிர யார் அவங்கள ஏத்து நின்று கேள்வி கேட்கறது? யாருக்கு அந்த தில்லு இருக்குது? மக்களோட ஒரே பிரதிநிதி நாம மட்டும்தான். ஸோ இப்படி இருக்கிற இந்த நிலைமையில இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்துல திருவள்ளுவர் இருந்திருந்தாருன்னா இந்த தீய சக்தியை பத்தி என்ன திருக்குறள் எழுதியிருப்பாரு? ஒரு கற்பனையா, அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உழைக்கும்.